கிடைக்கும், கிடைக்காது. இந்த விஷயத்த நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அப்படிங்கும்போது எஸ், நோ அப்படின்னு சொல்கிறது தான் பிரசன்னம். இது பல வகை பிரசன்னம் இருக்கும். எதுவரை என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றத ஜோதிடம் சொல்லும். எதனால் பிரச்சனைனா, இவருடைய முற்பிறவியுடைய கர்மா, இல்லை நேற்று செஞ்ச ஏதோ ஒரு பாவம், மாந்திரிகம் மந்திரம் வச்சு சாப்பாட்டில் போடுறாங்க. இடு மருந்து உண்டா இல்லையா, என்ன பண்ணாலும் பெண் வாரிசு மட்டும் போயிட்டே இருக்காங்க தெரியல, தலைப்புள்ள தவறி போயிடுறாங்க ஏன் தெரியல. கருப்பு பூனை கிராஸ் ஆச்சு. இந்த கருப்பு பூனை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போச்சா, இடத்துலேருந்து வலது பக்கம் போச்சா. 8 விதமான பொருட்கள் உண்டு. ஸ்ரீவத்சம் முதல் பொருள் ஸ்ரீவக்ஷம். சாலிகிராம் ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க. பூரண கும்பம். அஷ்டமங்கல பிரசனத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரசன்னம் பார்க்குறோம். இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை, ஜாதகம் பார்த்துறோம். ஆனாலும் நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா அஷ்டமங்கல பிரசனம். இந்த பிரசனம் பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேருக்கு அதோட விவரமான விரிவாக்கம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாரு ஸ்ரீ குரு லட்சுமி நாராயணன் சார் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த அஷ்டமங்கல பிரசனம் அப்படின்னா பிளஸ் இந்த பிரசனம் பார்க்கறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு விவரமா சொல்லுங்க. நல்லதம்மா. பிரசன்னம் அப்படிங்கும்போது ஒருத்தர் திடீர்னு வரார், ஒரு ஜாதகரோ யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வியோடு வருவார். சார், இந்த விஷயம் நான் பண்ணலான் இருக்கேன், பண்ணவா வேண்டாமா? அப்போது அதை எஸ், நோ, பண்ணலாம், வேண்டாம், கிடைக்கும், கிடைக்காது, இந்த விஷயத்தை நான் அப்ளை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கும்போது எஸ், நோ அப்படின்னு சொல்கிறது தான் பிரசன்னம். இது பல வகை பிரசன்னம் இருக்கும். சோழி பிரசனம் ஒன்று இருக்குது, வெற்றிலை பிரசனம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரசனம் இருக்குது. சோழியில் பார்த்தீங்கன்னா 9 சோழி யூஸ் பண்ணுவாங்க, 12 யூஸ் பண்ணுவாங்க, 108 சோழி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரசனத்தில் பல வகை உண்டு. எஸ், நோ சொல்கிறது. அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போது எஸ், நோ சோழி பிரசனம், ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜோதிடம் ஜாதகம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் எதனால் நான் பிறந்தேன்னு ஒரு விஷயம் வந்துடும். இந்த நேரத்தில் நான் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கேன், என்ன அனுபவிச்சிருக்கேன்னு ஒன்று, என்னுடைய டெஸ்டினேஷன் என்ன, எதுவரை என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றத ஜோதிடம் சொல்லும். எந்த பிரச்சனை வரப்போகுது, நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இல்லை நாளைக்குலேருந்து என்ன நல்லது வரப்போகுதுன்றது ஜோதிடம் சொல்லும். இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அமைதியை அமைதியாக நோக்கி அவங்களுடைய உபாசனை தேவதையுடன் கலந்து பிரபஞ்சத்தின் ஒரு பதிலை கூறுவதே அஷ்டமங்கல பிரசன்னம் சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை எதனால்ன்றது ஜோதிடம் சொல்லும். பிரச்சனை ஏன் பிரச்சனை, எப்போ பிரச்சனை ஜோதிடம் சொல்லும். எதனால் பிரச்சனை, எதனால் பிரச்சனைனா, இவருடைய முற்பிறவியுடைய கர்மா, இல்லை நேற்று செஞ்ச ஏதோ ஒரு பாவம், இல்லை இந்த இடு மருந்துன்னு சொல்லுவாங்க, ஏதோ உனக்கு மாந்திரிகம் மந்திரம் வச்சு சாப்பாட்டில் கொடுக்குறாங்க. இடு மருந்து உண்டா இல்லையா, யார் வச்சாங்க, ஒரு பொருள் தொலைஞ்சிடுச்சு, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு குடும்பத்தில் பலவிதமான கஷ்டம், துக்கம், பயங்கரமான ஒரு நோய், பீடை அப்படின்ற மாதிரி விஷயம் நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணாலும் அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசு மட்டும் போயிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியல. என்ன பண்ணாலும் பெண் வாரிசு மட்டும் போயிட்டே இருக்காங்க தெரியல. பெண்களுக்கு மட்டுமே அந்த வீட்டில் பிரச்சனை வந்துட்டே இருக்குது, ஏன்னு தெரியல. இல்லை ஆண்கள் மட்டுமே பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஏன்னு தெரியல. தலைப்புள்ள தவறி போயிடுறாங்க, ஏன்னு தெரியல. இல்லை கடைசி புள்ள மட்டும் நிற்கவே மாட்டேன், ஏன்னு தெரியல. இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குது. என்ன தான் உழைச்சாலும் எனக்கு உண்டான ஒரு சம்பளம், எனக்கு உண்டான ஒரு வருமானம் இருக்குது, இல்லை அடிக்கடி என்னுடைய பொருள் தொலையுது. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. இந்த காரணத்தை, இந்த மாதிரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த அஷ்டமங்கல பிரசனத்துல இந்த சகுனம் பார்க்கறது அப்படின்னு பத்தி நிறைய விஷயம் இருக்கு சார். இந்த சகுனம் பார்த்தல்னா என்ன, அது எல்லாருமே பார்க்கணுமா, அதை எப்படி ஒரு, ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்லிடுறாங்க, இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கருப்பு பூனை நம்மள கிராஸ் பண்ணி போச்சுன்னா நம்ம போக கூடாது, கவுளி கத்துனாங்கன்னா அது ஒரு நல்ல சகுனம், அந்த மாதிரி நிறையவே இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு டே டு டே லைஃப்ல எல்லாருமே அதை பத்தி மக்களுக்கு கரெக்டான ஒரு விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்மா. சகுனம் பார்க்கறதுக்கும் பிரசன்னத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் பிரசன்னமே இல்லாமல் சகுனமும் நிறைய நம்ம பார்க்குறோம். பிரசன்னத்துக்கு போய் தான் சகுனம் பார்க்கணுமாண்ணா, கவுளி கத்துது, நல்லதா, நல்லது, ஓகே. கருப்பு பூனை கிராஸ் ஆச்சு. இந்த கருப்பு பூனை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போச்சா, இடத்துலேருந்து வலது பக்கம் போச்சா? ஓகே, சரி, வலதுலேருந்து இடது போச்சு சார். ஓகே, வலதுலேருந்து இடது போச்சு. இந்த பூனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓடும் போதும் கிராஸ் பண்ணும்போதும் நடக்கும்போதும் வாழை தூக்கி வச்சு நடக்கும்.
அப்போது ஒரு மேக்னெட்டிக் பவரை உருவாக்கிட்டே போகும். அதோடைய பாதுகாப்புக்காக இறைவன் படைப்பது. ஓகே. அப்போ வலதுலேருந்து இடது பக்கம் போகும்போது அந்த போகிற அந்த ஆள் மறதின்ற ஒரு விஷயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த வைப்பில் மூளையை வந்து மழங்க வைக்கும். மறதின்ற ஒரு விஷயம் வரும். இடதுலேருந்து வலது போகும்போது கோபம்ன்ற விஷயத்தை தூண்டி விட்டுரும். போகிற காரியத்தில் ஒன்று மறந்துடுவார் எதுக்காக போகணும், இல்லை என்ன சொல்லணுன்றதை மறந்துடுவார், இல்லை சடக்குன்னு நல்ல விஷயத்த கோவப்பட்டுருவார். இதுதான் பூனை குறுக்க பண்ணு. இதே சகுனம் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு விஞ்ஞானம்ன்றது உண்டு. இதில் கவுளி கத்துறதுன்ற ஒரு நல்ல விஷயம். ஓகே, இதை வந்து என்னென்ன சொல்லலாம்னா பூனை கிராஸ் பண்ணிச்சு, இது வந்து சகுனம் பார்த்தோம் கண்ணால். இப்போது பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்கிறோம். பஞ்ச உணர்வுகள் உணர்வுகள் அப்படின்றோம். அதாவது பார்த்தல், நுகருதல், சுவைத்தல், கேட்டல், தொடு உணர்தல் அப்படின்ற 5 விஷயம் இருக்குது. இப்போ பூனை கிராஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இது சகுனம். கவுளி கத்துறதை கேட்க தான் செய்கிறோம், பார்க்கல. அது நிமித்தம். முதல்ல சகுனத்துக்கும் நிமித்தத்துக்கும் உண்டான தொடர்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தொடர்பு தெரியாமல் பண்ணுறது நார்மலான ஒரு விஷயம். இந்த தொடர்பை தெரிஞ்சு பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு விஷயம் அது என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம். அப்படிங்கிறது வந்து இந்த பிரசன்னம்ன்ற விஷயத்தில் யூஸ் ஆகும். இப்போ இந்த சகுனத்தில் இன்னொரு விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், நினச்சிட்டு இருக்கோம், ஏதாவது செய்ய போகிறோம் அப்படின்னும் போது ஏதாவது கண்ணாடி டம்ளர் போட்டு டாப்னு உடைப்பாங்க. சத்தம் முதல்ல கேட்கும், திரும்பி பார்ப்போம், ஒரு உடஞ்சி கிடக்கும். அப்போது நிமித்தமும் வேலை செஞ்சு சகுனமும் வேலை செஞ்சாங்க, ரெண்டுமே வேலை செஞ்சு. அப்போ கண்டிப்பாக அந்த நேரத்தில் இவர் நினச்ச காரியங்கள் தடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சாங்க. ஓகே, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு யாரோ வந்து பெரியவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்க பெண்களுக்கு பூ வாங்கிட்டு வராங்க. திடீர்னு என்ன தெரியல, மல்லிப்பூ வாசனை அடிக்குதே அப்படின்னும் போது நுகருதல் அவர் பார்க்கவே இல்லை. நுகருதல் அப்படின்ற விஷயம், இல்லை ஊதுபத்தி அதெல்லாம் வாங்கிட்டு வரோம், மங்களகரமாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னும் போது நுகருதல்னு ஒரு விஷயம் வந்துச்சு, பார்க்கவே இல்லை. என்னன்னு தெரியல, பூ வாசனை வருது, நல்ல வாசனை வருது அப்படின்றது நுகருதல்னு அது நிமித்தம். அதுக்கப்புறமா தான் அவர் பூவோடு வரவங்க. அப்போ சகுனமும் சேர்ந்து வருது, நல்ல விஷயமா வந்துடும். அப்போ இவர் நினைக்கிற காரியம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இப்போ இதுதான் வந்து சகுனத்துக்கும் நிமித்தத்துக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். சின்ன உதாரணமாக நான் சொல்கிறேம்மா. இது வந்து அந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க வந்து இதை வந்து சின்ன சின்ன விஷயமா உள்ளே கொண்டு வந்து இன்னொரு அக்யூரேட்டாக கொண்டு வருவாங்க. சார், இப்போ இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்துல வந்து ஒரு மனிதரோட கர்மா தொடர்பான விஷயங்களை, இல்ல அவரோட வாழ்வு ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகளையோ, இல்ல அவங்க எடுத்துக்க போற ஒரு நல்ல விஷயங்களையோ பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? இது கர்மாக்கு தொடர்பு இருக்கா? அதுதான் என்னோட முக்கிய கேள்வியா இருக்கு. முதல்ல இந்த கர்மான்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, கர்மானா என்ன நீங்களே சொல்லுங்க. கர்மானா நம்ம முன்னாடி செஞ்ச ஒரு விஷயங்களோட நல்லது கெட்டது பாதிப்புகளையும் அதுக்கான ஒரு நல்ல விஷயங்களும் நம்ம அனுபவிக்கிறது தான் கர்மா. 2 விஷயம் வரும். நல்லது கெட்டது ரெண்டுமே. இப்ப நம்ம நல்லது பண்ணியிருந்தோம் அதுக்கான நன்மைகளை நம்ம அனுபவிப்போம், கெட்டது பண்ணியிருந்தா அதுக்கான பிரச்சனைகள் விளைவுகள். இதை நம்ம ஜோதிடத்தை இதை சின்ன ஒரு பாயிண்டா சொல்றேன். இப்ப கர்மாவுக்கு உண்டான தலைவர் யாரு? சனி பகவான் சொல்லுவாங்க. காலபுருஷனுடைய 10ஆம் வீடும் கர்மகாரகன் அப்படின்ற சனி பகவான் தான். காலபுருஷன் 11ஆம் வீடு கும்ப வீடும் அதே சனி பகவான் தான். நல்ல விஷயம். 11 ஆசை அபிலாஷைகளை நிறைவேற்றதும் அதே சனி பகவான் தான். 10ஆம் வீடான கர்மத்தை கிடைக்கிறதும் அதே சனி பகவான் தான். அப்போ இந்த விஷயத்தை வந்து எங்கே பொதிஞ்சிருக்கு, எதனால் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வந்தேன் அப்படின்றத கண்டுபிடிக்கிற விஷயம் இந்த அஷ்டமங்கல பிரசனத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ நீங்க நிறைய கம்பேரிசன் சொன்னதுனால சொல்றேன். பிரசன்னமும் ஜோதிடமும் எந்த விதத்துல ரிலேட்டடான விஷயம்? அதுக்கான எவ்வளவு ரிலேட்டிவ் இது இருக்குங்க, இதை பார்த்தாலே போறோம். இப்ப நம்ம என்ன போறோம் அப்படின்னும் போதே நம்ம பிரச்சனை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கு முன்னாடி பிரச்சனை பார்க்கறது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இது ரெண்டுத்துக்குமான பேலன்சிங் எப்படி? எல்லாமே ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தினதுமா. இப்போ நம்ம ஜோதிடத்தை பற்றி பார்த்தோம், பேசும்போது வந்து அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி ரெண்டும் வேறு வேறு. இரண்டத்தையும் இணைத்து பார்க்கறது தான் வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஜாதகர் ஒருத்தர் வர்றார், எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்ல வர்றார். இப்போ பிரச்சனைன்னு சொல்ல வரும்போது அவர் வந்த நேரம் எந்த லக்னமாக அந்த நேரத்தில் போயிட்டு இருக்கு? பிரசன்ன லக்னம். அவரோட லக்னம் அல்லது பிரசன்ன லக்னம் வந்த நேரம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், 7 மணியோ 8 மணியோ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நேரத்தில் சூரியன் இருக்கார் வந்து கன்னி ராசியில், சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சூரியன் இருக்கார். அப்போது 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னமாக மாறி வரும். காலையில் சூரிய உதயத்துலேருந்து 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு லக்னம். அதாவது சூரியன் வந்து சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். அப்போது முதல் 2 மணி நேரம் துலாம் லக்னமாக போகும், அடுத்த 2 மணி நேரம் விருச்சக லக்னமாக போகும், அதுக்கு அடுத்த 2 மணி நேரம்
தனுசு லக்னமாக போகும். அதுக்கப்புறம் மகரம், கும்பம், மீனம். இப்போ இந்த 8 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேஷ லக்னமாக இப்போ போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஜாதகம் கொண்டு வராரு. இப்போ மேஷ லக்னத்தை நம்ம ஆரோட லக்னமாக எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி சூரியனுக்கு எந்த வீட்டில் வந்துடுவார்? லக்னம் 8ஆம் வீட்டில் வருவார். ஏதோ ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஜாதகர் வந்துள்ளார். மரணம், ஈராத ஒரு நோய், சகோதரன், ஏன்னா செவ்வாயோட வீடு நெருப்பு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ இன்னொன்று எடுத்துக்கலாம். செவ்வாய்னா வந்து ஷார்ட் டேர்ம் கடன் அப்படின்னு எடுத்துங்க. சனி அப்படின்னும் போது சனி பகவானும் லாங் டேர்ம் கடன் எடுத்துங்க. அப்போ செவ்வாயின் வீடுன்னு போது ஏதோ கடன் சம்பந்தமான நோய் சம்பந்தமான விஷயத்திற்காக ஜாதகர் வந்துள்ளார் அப்படின்றத இங்கே ஜோதிடம் கனெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சொன்ன அடுத்தது என்னது? பிரசன்னம் கேட்டிங்களா? பிரசன்னம் அப்படின்னா அவர் கேட்க வந்த கேள்வி என்னவா இருக்குன்றது சோழி பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு சோழி பிரசன்னம் வரப்படுற. சோழி அப்படின்னாலேமா கடலின் ஆழம் யாருக்குன்னா தெரியுமா? கடலின் ஆழம் யாருக்குமே தெரியும். எங்கே போகுதுன்னா எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு தெரியும். அவ்வளவு ஆழத்துக்கீழே சேரும் சகதியும் மணலும் உண்டு. அப்போ அந்த மணலுக்கு கீழே உயிரினமாக உள்ளதான் அந்த சோழி. அப்போ அந்த சோழிக்கு அனைத்தும் அறியும், எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரியும். யாருக்கு? சோழிக்கு, சங்குக்கு. அப்போ அந்த சோழி வந்து பொய் பேசாது. அது சரியான முறையில் அவர் போட்டு பார்த்துட்டு எந்த மாதிரி நடக்குமா நடக்காதான்னு சொல்றது வந்து பிரசன்னம். பிரசன்னா நீங்க சொன்னது என்ன? அது சொன்னீங்க அஷ்டமங்கல பிரசனம். அது அடுத்த ஸ்டெப், அது வேற, அது சொல்றேன் நான். சார், இப்ப அந்த அஷ்டமங்கல பிரசனம் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த நேரங்கள்ல பார்க்கக்கூடியது? எதெல்லாம் வச்சு நம்ம வந்து அஷ்டமங்கல பிரசனம் பார்ப்பாங்க? முக்கியமா யாரு முன்னாடி இந்த பிரசனம் பார்க்கலாம்? இதை பத்தின ஒரு விரிவான தகவல் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். யாரு முன்னாடினா பிரசன்னம் கேட்க யார் வந்தாங்களோ அவங்க முன்னாடி பார்க்கலாம். இல்ல எந்த தெய்வத்தை குறித்து முக்கியமா? நல்லது. இப்போ தெய்வம் அப்படின்னும் போது இந்த ஜோதிடத்துக்கு வாக்கு பலிதம், வாக்கு சொல்றாங்க. ப்ளஸ் இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு உபாசனை தெய்வம்னு இருப்பாங்கம்மா. அந்த உபாசனை தெய்வத்துக்கு உண்டான ஒரு மந்திர தீட்சைன்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய குரு கிட்ட வாங்கியிருப்பாங்க. அந்த உபாசனை தெய்வங்களுக்கு உண்டான விஷயத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த தெய்வத்தின் மூலியமாக தான் அந்த பிரபஞ்ச கனெக்டை கொண்டு வந்து என்ன மாதிரி கேள்விகளுக்கு பதில்ன்றது அஷ்டமங்கல பிரசனத்துக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். அஷ்டம் அப்படின்னால 8 விதமான பிரசனம். அஷ்டம் மங்களம். மங்களம் முதல்ல 2 இருக்கு. பெரிய லாவன் இருக்கு, சின்ன லாவன் இருக்கு. மங்களத்துல மங்களம் அப்படின்னு மங்களகரமா இருக்காங்க, மகாலட்சுமியா இருக்கிறாங்க. மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கீங்கம்மா அப்படிமா சின்னலா. பெரிய லா போட்டா மங்களம் பாடி முடிச்சிடுறாரு. அப்ப 2மே அதுல இருக்கு. எந்தலாம்? 2மே வேணும். அஷ்டமங்கல பிரசனத்துக்கு இந்த 2த்தையும் கனெக்ட் பண்ணி சொல்றதுதான் அஷ்டமங்கலம். சரிங்களா? இப்ப அஷ்டமங்கலத்துல வந்து கேட்கலாம் 8 விதமான பொருட்கள் உண்டு. 8 அஷ்டம்னா 8. அப்போ அந்த 8 போது ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஸ்ரீவத்சம் முதல் பொருள் வந்து ஸ்ரீவக்ஷம். இந்த ஸ்ரீவக்ஷத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சயன கோலத்தில் உள்ள நின்றிருந்தாலும் சரி, மகாவிஷ்ணுவின் மார்பில் யார் உட்காந்துருப்பாங்க? மகாலட்சுமி உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்கார்ந்து அந்த இடத்துல வடுவாகியம் மாறிய அந்த இடமே ஸ்ரீவக்ஷம் நம்பர் 1. இது மகாவிஷ்ணு தூக்கிட்டு போக முடியுமா பிரசன்னம் பார்க்கறதுக்கு? முடியாது. அதனால தான் சாலிகிராம் ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க கூட. நம்பர் 1 கண்டகி அப்படின்ற நதி எங்கே இருக்கு? நேபாள், அங்கேருந்து வருது. அப்போ சாலிகிராம்ன்ற ஒரு விஷயம் நம்பர் 1 வேணும். ஓகே. 2வது விஷயம் பூரண கும்பம். பூரண கும்பம். அந்த கும்பம் அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல வேணும். 2வது விஷயம். 3வது விஷயம் பேரிகை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பேரிகைன்னா பேரிகை மேலே அடிக்கிறாங்க ஒரு இது வச்சு சவுண்டா, தப்பட்டை, தாரை, தப்பட்டைன்னு சொல்கிறோம். அதை வந்து தன்னிலையை மறத்தல். மற்ற பிரசன்னம், நிமித்தம் சொன்னீங்க இல்லையா, நிமித்தம், சகனம், இதை எல்லாத்தையும் மறக்கடிச்சு இந்த பேரிகைன்னு முழங்கும் போது பிரசன்னம் சொல்கிறவர் தன் நிலையை மறந்து பிரபஞ்சத்தோடைய அவருடைய வாக்கு தேவதையோட கனெக்ட் ஆகி சொல்லணும். அப்போ பேரிகைன்னு ஒரு விஷயம் வேணாங்க. 3வது விஷயம். 4வது விஷயம் தர்ப்பண மண்டலம். மண்டலம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பெருமாள் இருக்காங்க, சாமி கும்பிட்றோம் வரோம். அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எதிர்க்க கண்ணாடி இருக்கும் கோவிலில். அந்த கண்ணாடியே தர்ப்பண மண்டலம். பெருமாள் தன்னைத்தானே பார்த்து தன்னழகை பார்த்து தானே ரசிப்பவர். இது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்துதான். நம்மளை முதல்ல பார்த்தோம்னா நம்ம கண்ணாடியில் பார்த்து நம்ம எப்படி இருக்கோம், நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, ஏன் எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்து சரி பண்ணிக்கக்கூடியதான் கண்ணாடி. அதுதான் தர்ப்பண மண்டலம். இது பெருமாளுக்கும் உண்டு, மனிதனாகிய நமக்கும் உண்டு. அப்போ அது ஒன்று வேணும். அடுத்தது இரட்டை மீன்கள். 2 மீன். இரட்டை மீன்கள் சார் மீனராசியா சார்? ஆமாம், மீனராசி தான். 2 மீனும் ஒரே சைஸாக இருக்கும். ஒன்றை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2ம் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி இருக்கும்.
ஒன்று பரமாத்மா இறைவன், Okay. இன்னொன்று ஜீவாத்மா நம்ம தான். நாமெல்லாம் ஒன்று தான், இறைவன்ற பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்த அங்கே கனெக்ட் பண்ணுறதுக்காக இரட்டை மீன்கள்னு ஒரு விஷயம் அங்கே வேணும். மீன் எங்கே இருக்கும்? மீனராசி என்பது என்னது? தண்ணி ராசி, தண்ணி கடல் ராசி. ராசி. ஆ. அப்போது கடல் தண்ணி அப்படின்னும் போதே தண்ணி அப்படிங்கிற பக்தி மயத்தில் மூழ்கி தன்னிலை மறந்து பரமாத்மாவுடன் இந்த ஜீவாத்மா தொடர்பு கொண்டு தன்னுடைய உபாசனை தெய்வத்தின் மூலம் கேட்கும் கேள்விக்கு பதிலளிப்பது. ஓ. சரிங்களா? அடுத்தது சங்கம் அப்படின்னு சங்கம். சொல்லப்படுற வலம்புரி சங்கு. Okay. வலம்புரி சங்குனாலே பிரணவ மந்திரம் சொல்லப்படுகிற அகார உகார மகார என்ற ஓம் மந்திரத்தை முழங்கி கொண்டே இருக்கும். அப்போ அந்த சங்கு சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வேணும். மகாலட்சுமியின் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் சக்கரம். சக்கரம். உருள்றது. சக்கரம்னா உருளும், கால சக்கரம் உருளும். அப்போ ஸ்ரீ சக்கரம் அப்படின்ற விஷயம் அங்கே வேணும். ஸ்ரீ சக்கரம்ன்ற ஒரு விஷயம் வேணும். அப்போ ஸ்ரீ சக்கரம் உருளக்கூடிய ஸ்ரீ சக்கரம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் அங்கே வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே. சக்கரத்தாழ்வார் அங்கே வரும்போது நாகத்தையே ஆபரணமாக அணிந்த சக்கரத்தாழ்வார் அங்கே வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காங்க. அப்போது அவருடைய ஒரு விஷயம் அங்கே ஒரு விஷயமா வந்துடும். அடுத்தது காஷ்யப நந்தனம். காஷ்யப நந்தனம். கருடன், கருடாழ்வார். அவரும் அப்போ கருடாழ்வார்ன்ற ஒரு விஷயம் வேணும். அவரும் நாகத்தை ஆபரணமாக அணிந்தவர் கருடாழ்வார் என்ற விஷயமும். இந்த 8 விஷயங்களும் அங்கே வேணும். அஷ்டமங்கல பிரசனத்துக்காக இவர் கொண்டு போவார். இதில் என்னன்னா அஷ்டமங்கல பிரசனத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரசனம் பார்க்குறோம். இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை, ஜாதகம் பார்த்துறோம். ஆனாலும் நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் 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 வியாதி என்னன்றது தெரிஞ்சிச்சு. வியாதியோடைய மூலம் எங்கேருந்து ஆரம்பிச்சு, அது அஷ்டமங்கல பிரசனம் சொல்லணும். அவர் வரும் நேரம்னு ஒரு விஷயம், அந்த லக்னம்ன்றது ஒன்று சொல்லிடும். அவர் வந்து கொடுக்குற ஒரு வெத்தலை பாக்கோ இல்லை வந்து அதில் வச்சு கொடுக்குற அந்த தட்சிணையுடைய கொடுக்கும் நேரமும் அங்கே குறிப்பிடப்படுவாங்க. குறிப்பிட்டு சரிங்க ஐயா நான் வரேன் உங்கள் இடத்துக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து, ஏன்னா அஷ்டமங்கல பிரச்சனை நார்மலாக வந்து உட்கார்ந்த இடத்துல சொல்ல முடியாது. ஜாதகரின் ஆஃபீஸுக்கோ வீட்டுக்கோ போய் ஆகணும். ஏன்னா அங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன நிமித்தம், அங்கே என்னது இன்னொன்று என்ன சொன்ன நிமித்தத்துக்கு அப்புறம் சகுனம். இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது தான் இந்த அஷ்டமங்கல பிரச்சனைன்னு சொல்லி உட்காரும்போது சரியான துல்லியமான பலனை கொடுக்கும். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. இது இல்லாமல் நான் வந்து இங்கேயே பார்த்து சொல்லிடுறேன், நான் போகிற இடத்துல உட்காந்து பார்த்து சொல்லிடுறேன், நடக்காதுங்க. அப்ப அந்த மாதிரி சொல்றவங்க கரெக்டா சொல்றது கண்டிப்பா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பா நடக்கும். அதுல ஐ திங்க் நம்மளோட வியூவர்ஸுமே அதுல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் இப்போ முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றதும் இந்த அருள் வாக்கும் ஒன்றா? கண்டிப்பா ஒன்று. அருள் வாக்கு குறி சொல்லுவாங்க நிறைய இடத்துல. இப்போ குறி சொல்றதுன்னு வந்து இந்த அஷ்டமங்கல பிரசன்னமும் நான் சொன்னேன் இல்லையா, தன்னிலை மறந்து சப்கான்ஷியஸ்ல கனெக்ட் ஆகிறது ஒரு விஷயம். அதே மாதிரி குறி சொல்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னிலை மறந்து கனெக்ட் ஆகிடுவாங்க சப்கான்ஷியஸில். குறி சொல்கிறவங்களும் சரி. இன்னொன்று என்ன சொன்னீங்க? அருள்வாக்கு. தன்னிலை மறந்து கனெக்ட் ஆகும். அது சரியான ஆளா தவறான ஆள் மட்டும் பார்த்துக்கணும். நம்ம ஈவன் அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்குற ஆளாக இருந்தாலும் அது அவங்க தான் பார்த்துக்கணும். பார்த்துட்டு சரி. இப்போ இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் எந்த வகையில நம்மளோட விஞ்ஞானத்தோட சக்தியோட இருக்கு? ஏன்னா இப்போ ஆஸ்ட்ராலஜியும் ஆஸ்ட்ரோனமியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற போது இதுக்கு எந்த விதத்துல இந்த விஞ்ஞான ரீதியோட கனெக்ஷன் இருக்கு? எப்படி அந்த விஷயத்த வந்து நம்மளால கணிக்க முடியுது? அதை பத்தின தொடர்புகளையும் எனக்கு சொல்லுங்க சார். இது வந்து பூரணமான ஒரு விஷயம் இருக்கு. இது பேரே பூரணம்னு சொல்லலாம். பரிபூரணமான நம்பிக்கை. நம்பிக்கையே ஆன்மீகம், நம்பிக்கையே இறைவன், நம்பிக்கையே ஜோதிடம், நம்பிக்கையே பிரசன்னம், நம்பிக்கையே குறி, சாமியாடி, சாமி சொல்கிறது. இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த ஒரு ஜாதகர் பலன் கேட்குறதும் சரி, பரிகாரம் சொல்லி பரிகாரத்தை செய்யலாமா வேணாமான்றதுக்கு பதில் அவங்க வராமையே இருக்கலாம். யாருக்கிட்டையும் நம்பிக்கை இல்லாத தயவு செய்து யாருமே ஒரு காரியத்தில் இறங்காதீங்க. முதல்ல ஒருத்தரை நம்பிட்டா நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைப்பது. உன்னுடைய நம்பிக்கையின் மேல் நீ நம்பிக்கை முதல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி செக் பண்ணுறது ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா யாரும் சும்மா பார்க்கலைங்க, எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. அப்போது செக் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? பணம் கொடுக்குற ஆளுக்கு ரைட்ஸ் இருக்குது. போய் கேட்கறதுக்கு ஜோதிடர் ஆகட்டும், பிரசன்னம் பார்க்குறவாகட்டும், ஐயா என்ன ஐயான்னு சொல்லி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஜோதிடரை போய் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஐயா முதல்ல வந்து எல்லாருமே கேட்பாங்க இல்லையா, இப்போது நீங்கள் வந்தீங்க ஏதோ ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்தீங்க, கீழே வந்து ஒரு பச்சை சட்டைக்கார போட்டவர் வந்து எதிர்க்க பார்த்துறோம், ஐயோ சூப்பராக சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்கள் தான் எதிர்க்க வரும்போது நீங்களே உங்களுக்கே தெரியுமா, நீங்கள் தானே பார்த்தீங்க, அப்போ நான் என்ன சொல்கிறது? யோ நான் எதுக்கியா பிறந்தேன் அதை சொல்லியா? முதல்ல நான் எந்த பிரச்சனையை அனுபவிக்க பிறந்தேன்,
எந்த உயிர்காரகத்தினால் எந்த உறவுனால் நான் பிரச்சனை அனுபவிக்கணும் அதை சொல்லியா கேட்கறதுக்கு யார் ரைட்ஸ் இருக்கு? கேட்க வரவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா பணம் தராங்க, யாரும் சும்மா பார்க்கலாம். இப்போ எல்லாருமே ஒருத்தர் ஒரு காசு வாங்குறாங்க, சின்ன காசுலேருந்து பெரிய காசு வரைக்கும் வாங்குறாங்க. அப்போ கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல ரைட்ஸ் இருக்கு. ஜோதிடர் கடவுள் இல்லை, ஜோதிடர் கண்டிப்பாக கடவுள் இல்லை. ஜோதிடர் அவங்களுடைய ஜாதகத்தை கணிதமாக ஆராய்ந்து அறிந்து அவர் படித்த விஷயத்தை, அவருடைய அனுபவ ரீதியான விஷயத்தை அவங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குற ஒரு குரு தானே தவிர ஜோதிடர் கடவுள் இல்லை. அதே நேரத்தில் ஜோதிடர்கிட்ட ஒரு 3000 கொடுத்துட்டாங்க, 5000 கொடுத்துட்டாங்க, 10,000 கொடுத்துட்டாங்க. 10,000 3,000 300 500 ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால உன் தலையெழுத்தே மாறி போச்சு, அந்த ஜோதிடர்கிட்ட காசு கொடுத்த வச்சு என் தலையெழுத்தே மாறி போச்சு, மாறலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வேலை இல்லை. சரியாக கணித்து ரூட்டை தான் சொல்ல முடியும். ஒரு இடத்துல நிற்கிறோம், திருச்சி பைபாஸில் நிற்கிறோம். திருச்சி பைபாஸ்லேருந்து ஐயா ராமேஸ்வரம் எப்படி போகணும்னா, திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் லெஃப்ட்டு போனால் கிழக்கு போனால் ராமேஸ்வரம் வந்துடும். நீ ரைட்டு போனால் கரூர் தான் வரும். கரூர்னா பயந்துடாதீங்க, கரூர் தான் வரும். ஆமாம். அதனால நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வேணும். முதல்லம்மா நம்பிக்கையே இறைவன். சார், அந்த வகையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கேட்குறேன். இப்போ வந்துட்டு ஒரு பிரசன்னம் பார்த்து ஒரு விஷயம் செய்ய மூலமா ஒரு இப்போ நான் வந்து பார்க்க வரேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வாழ்க்கை முறையே அதை மாற்ற முடியுமா? இல்லை என்னோட கர்மாவை வந்து அது கம்மி பண்ண முடியுங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி பரிகாரங்கள் மூலமா நம்ம கம்மி பண்ணலாம். பட் அது வாழ்க்கை முறையில் எந்த அளவுக்கு வந்து பார்க்க வரவங்களோட இதில் வந்து அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாழ்க்கை முறையை சாதகமாக மாற்றிக்கொள்வது அதுவே சாதகம், அதுவே சாதகன். ஜோதிடத்தில் வந்து வழியை தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஆறு போதுமா? ஆற்றுல வந்து ஒருத்தர் வந்து நேராக நீந்திரன்னு சொல்லி எதிர்த்துக்கரை போகிறாரு, இன்னொருத்தர் எதிர் நீச்சல் அடிச்சுன்னு போகிறாரு, உள்ளே போயினே இருக்காரு. அப்போ ஜோதிடர் துணை புரிவார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து ஆற்று ஓட்டத்திலே வாழ்க்கை பயணத்திலே ஓடு, உன்னுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது, இந்த ரூட்டில் போன்னு சொல்கிறது தான் வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை பயணம் கண்டிப்பாக மாறும். இல்லை நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற தப்பு தவறான கணிதம் மூலியமாக, தவறான ஜோதிட வழிநெறி மூலியமாக, இது பிரசன்னம் மூலியமாகவும் எதிர் திசையில் போகும்போது என்ன வரும்? உள்ளே போவார். அப்போ சரியான ஒரு கணிதத்தில் போனோம் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக மாறும். சார், இந்த அஷ்டமங்கலம் பிரசன்னத்தை பற்றி இவ்வளோ தூரம் நம்ம நேர்களுக்காக சொன்னதுல வந்து ரொம்பவே மகிழ்ச்சி சார். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அஷ்டமங்கல பிரசன்னத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்ரீ குரு லட்சுமி நாராயணன் ஐயா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்மதி. நன்றி, வணக்கம். நன்றி, ஜெய் ஸ்ரீராம்.